என்ன பழம் நல்லா இருக்கியா? நேத்து தானே பார்த்தேன், எனக்கு என்ன கேடு? நேற்று சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். ஹாய் கல்யாணி, எப்படி இருக்க? இருக்கேன். சரி கல்யாணி வர சொல்லு. ஆமா, அவனா உனக்கு வரவா? அப்படிதான் வச்சுக்கேன். இப்போ பழம் நல்லா இருக்கியா? நீ கல்யாணி, தேசு கூப்பிடாண்டி. 5 நிமிட்ஸ். இந்த கல்யாணி பாம்பு பேண்ட்லாம் போட்டு கெட்டப்பே மாத்திட்டேன். எங்க வாங்கின? கஸ்டமர் தேவை எங்கள் சேவை. சிறப்பு. சரி ஒரு சின்ன வேலை இருக்கு, எப்படி தருமா? இல்ல, ஒரு புது கஸ்டமருக்கு வெயிட்டிங். சரி நான் கிளம்புறேன். ஏய், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடலாமா? வா. ஓகே பாய். கல்யாணி, நான் உனக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசு ஒன்று தரலான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், இது மாதிரி ஒரு பரிசு உனக்கு எவனுமே தந்திருக்க மாட்டேங்க. என்ன லுக்குறா? கல்யாணி, இந்த புள்ளைய உனக்கு பிடிக்கும்ல? நீ கூட பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்க. நானா? நான் கூட பார்க்கறதுக்கு தொப்பில சல்மான் கான் மாதிரி இல்லை? பொய்யெல்லாம் நல்லா தான் சொல்ற. நீ என்ன லவ்வா பண்ற? அப்படிதான் வச்சுக்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. நீ எத்தனை நிமிஷத்துக்கு? என்ன எப்படி கேட்ட? உசுருல வரைக்கும் நம்பிட்டேன். கிருன்னு வருதியா? 2 டீ சொல்லு. கிடுகிடுனா கையில் ஐஸ் வச்சுக்கிட்டே டீ சாப்பிடுவியா? வா வா, 2த்தையும் ஒண்ணா சாப்பிட்டா என்ன? டீ தானே கேட்ட, கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தரவா? வாங்க சார். நையா நேற்று விரட்டினா நீ சொல்லிவிட்டா? அத்தாடி, அந்த நெக்லஸ் பாருங்க. இவ்வளோ பாரியா? அக்கா, இது எவ்வளவு காசு? ₹2,00,000. ஆத்தாடி, அப்போ இந்த கடை அடங்க ஒன்னியா ராய பருவாப்புல நீயே கேட்டுக்கோ. மா பத்திரமாவேம்மா. போட்டு காசு தேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிராம்ல வெயிட்டா ஒரு மூக்குத்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மூக்குத்தி அங்க பாருங்க சார். ஹாய், அந்த மாதிரி மாலை எனக்கு எப்போ வாங்கி தருவது சார்? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கல, நீ வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்னோட ஒன்று பெற்றாதான் தெரியும். அதுக்காக நம்ம மனசை நம்ம அலைய விடுறது. இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய மாலையை எனக்கு காசு கொடுத்து வாங்குறது சுத்தமாக விருப்பமே இல்லை. நீ முதல்ல மூக்கத்தியை பாரு. ஹாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா சாமியும் செய்யணும். நல்லா இருக்குல்ல? சிறப்பு. தேங்க்யூ மேடம். அப்போதான் ஏதோ நீ கேட்ட? எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருவியான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? சரி, அன்னைக்கு நான் வந்து இந்த மூக்குத்தியை போட்டுக்கிறேன். அண்ணே இதை பேக் பண்ணனே. லாட்ஜில் விட்டுறேன். அப்படியே வரேன் தேசு. மறக்காம நாளைக்கு கல்பாலத்து வந்துரு. சரி. இந்த தடவை நான் போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டேன். ஏன்னா என் பிளான் அப்படி. ஒரு பொட்டலத்துல பாதி உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன். எனக்கு ஊட்டி விடணும்னு உனக்கு நினைப்பில்ல? ஒன்று தெரிஞ்சு கல்யாணி, கல்பாலத்துக்கு கடல் சாப்பிட்றதுனால நீ காதல் சந்தியாவோ நான் பரத்தோ கிடையாது. கோச்சி அது கல்யாணி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கடலை உரிச்சு விட்டியே, இதே மாதிரி சிம்பிளா நீ எனக்கு ஒரு திருட்டு உதவி செய்யணும். திருட்டா? ஓன் தொழில என்ன கோத்து விடாது தேசு. யோசிச்சு பாரு கல்யாணி,
கொத்து கொத்தா நகை, அதை நீ போட்டா எப்படி இருக்கும்? எது ராயப்பங்கடையா? பா, டிவியில் கலா மாஸ்டர் அடிக்கடி கெமிஸ்ட்ரிங்காங்களே, அது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நான் சொல்கிறதுக்குள்ள யூ கேட்ச் மை பாயிண்ட் டார்லிங். ஆமாடி, இப்போ நான் என்ன செய்யணும்? ஆட்டோ ஏதாவது கூட்டியாரணுமா? நீ அவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்வானா? இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறது நீ தான். நான் வாரேன். வாழ்றதுக்கு வழி சொல்றேன்னு பார்த்தா சாகிறதுக்கு வழி சொல்ற. ப்ளீஸ் மை அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு கல்யாணி தி சிச்சுவேஷன். நீ தமிழ்ல பேசும்போதே எனக்கு விளங்கிடுச்சு. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல வேற பேசி என்ன கொன்றாத. என்னால முடியாது. ஹேய் கத்ரினா, நில்லு, யோசிச்சு பாரு. கொத்து கொத்தா நகை, பழைய படத்துல வர சரோஜா தேவி மாதிரி இருப்ப. கத்ரினா கேளு. சாயந்திரமா பார்க்கலாம். நாட்டு தினமா ஓடிட்டு வராங்க. யாரடா இவங்க? வண்டி எதுக்கு மறிக்கிறாங்க? காட்டுல வராங்க. அன்னைக்கே சொல்லிட்டேன்டா, இந்த கோல்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. நிறுத்துடா. சார் இப்ப கவுட்டு டார்ச்சர் புக் எழுதுற ஐடியால இருக்காரியா? உண்மையா சொல்லிடு, தேவையில்லாம உடம்ப புண்ணாக்காதயா. ஏய், என்னடா பண்ணுவீங்க? இனி பேசி பிரயோஜனம் இல்ல. சார் போதும், பாடி தாங்காது. இனி விடுகிற ஒவ்வொரு நாளும் ரணமா தாண்டா இருக்கும் உனக்கு. ஐயா என்ன இது கோலம்? அசத்தல் அழகிகள். நகலனே, படம் எப்படி இருந்துச்சு? பிச்சிட்டாங்க தேசு. அடிச்சா ஆம்பளை, அணைச்சா பொம்பளைன்னு என்ன மாதிரி டயலாக் பேசி திருடாளுக. எப்பா இப்ப புரியுதா இந்த படத்துக்கு ஏன் உன்னை கூட்டி வந்தேன்னு? பிரச்சனையே இல்லாம சிறப்பா செட்டில் ஆகிறோம். பிரச்சனையே இங்கதான். எப்படி படப்படன்னு அடிக்குதுன்னு பாரு. பயப்படாத கல்யாணி, காரியத்துல கண்ணா இருக்கணும். உன் பாடி இருக்குதே, அது திருடுறதுக்கு ஏத்த பாடி. உன்னை பொட்டலமா மடிச்சு எந்த பொந்துக்குள்ள போட்டலாம். நீ என்ன மடக்கிறதுலே இரு. இப்ப நான் ரெடி இல்ல. நாளைக்கு வச்சுக்கலாமா? மூட மாத்த விட்டுறத திசு. நாளைக்கா? ஆமா கல்யாணி, நான் ஜோசியர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். இனிதான் ரொம்ப நல்ல நாள். நீ கதவை திறந்து உள்ள போற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. இப்ப ஏன் தேச வளர்ற? இதோட 10 தடவை கேட்டேன். நைனா கடையில சாப்பிட்ட பரோட்டா கூட சமைச்சு போச்சு. வெரி குட். அப்பதான் நீ ஆக்டிவா இருப்ப, இந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி. இந்த பாரு, கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டு இருக்காத. போனமா சட்டை போட்டு சோழியை முடிச்சமா வந்தமான்னு இருக்கணும். புரியுதா? நாளைக்கு நம்ம 2 பேரும் பணக்காரங்களா இருப்போம். என்ன தேச? பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா. அப்படி முட்டை போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை கீழே விழுந்து செதறி உடஞ்சிரும். முதல்ல கொடுத்த ப்ராஜெக்டை ஒழுங்கா முடி, அப்புறம் கனவு காணலாம். புரியுதா? வாப்போ. இவனை நான் 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு. மணி 1 ஆச்சு, அலாரம் அடிக்கும் பாரு. அவன் சுகர் பேஷண்ட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒண்ணுக்கு போவான். அவன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல தான் நீ உள்ள போற. சரி. அடுத்து 2 மணி அலாரம் அடிச்சதும் கம்மக்கமா வெளில வந்துரு. ஓகே? உள்ள போய் நகையெல்லாம் திருடிட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸா முடிச்சிரு. வழக்கமா தங்குற லாட்ஜில் தங்காம வேற ஒரு புது லாட்ஜில் தங்கிடு. நாளைக்கு காலைல ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வழக்கமா மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துரு. மற்றதெல்லாம் காலைல வந்து நான் பேசிக்கிறேன். போதும்யா, எத்தனை வாட்டி தான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். வா கிளம்பலாம். என்ன இவ்வளவு தைரியமா போறா? அசத்தல்ல இருக்காரு, ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபா நெக்லஸ் மட்டும் மறந்துடாத. சரியா? போ. கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ கடையில் திருடிருக்கேன். எனக்கு விதவிதமாக ஜெயில் தான் காமிச்சிருக்கே தவிர நீ எனக்கு எதுவுமே செஞ்சதில்லப்பா. ஆனால் இந்த தடவை நானே ஜெயிலுக்கு போகிறேன். தயவுசெய்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துருப்பா. ஓம் முருகா அரோகா. பொம்மைய போய் வந்து தோலா ஸ்டேஷனுக்கு நடடா. ஏறு ஏறு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நீங்க ஏறுங்க. நீ ஏறப்பா. நான் கடைசி ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிறேன். போங்க போங்க. போலாம் ரைட்.
சார் வில்லங்கத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன் போய. டேய் சவுளி கடை கண்ணாடி ஏன்டா உடைச்ச? குடிச்சா பெரிய தாட்டி வர்றான் நீ, சிலுவா பேந்து போகும். நீங்கள் வேற சார், அவன் சரக்கே சைடு இஸ்லாம இருக்கான். அவங்க என்னன்னா பொம்மைக்கு 2000 ரூபா ட்ரெஸ் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மீசவுல இருந்து ஆம்பளை இருந்து கோவம் வரணும் சார். வாயில ஏதாவது திட்ட போறேன் பாரு உன்னைய. திட்டுங்க சார். நீங்கள் என்ன நல்லா திட்டுவீங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. உன்னைய 75 போட்டு நாளை கோர்ட்டில் உடைய ஃபைன் கட்ட விட்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பாடு சொல்லிட்டு போங்க. ஸோ கொடுமாடா.